வாங்க. ஹலோ பெண்களே, உங்கள் சிற்றின்பங்களை கொடுக்கலாமா? ஹே, அதை எனக்கு கொடுங்கள். அவள் திரையரங்கில் இருக்கிறாள். நீங்கள் இப்போது போகலாம். உனக்கு எப்படி தைரியம்? அடுத்தவர் ஒன்னும் முரணில்லை. டங் இஷா. அவை சிப்ஸ்களா? உன்னை பற்றி களைத்து விட்டேன். உணவுடன் சினிமாவுக்கு போக முடியாது. என்ன? ஓ, அதை எடுத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. வேற எங்க கத்தாதே. இல்ல. ஓ இல்ல, என்ன செய்யலாம்? ஆனா எனக்கு என் பிரியமான இனிப்புகள் இருக்கின்றன. என்னோட தானே யோசிக்கணும். நான் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ல ஒரே மீசையும் தாடியையும் வச்சுக்கிட்டா பொறுத்து கொள்கிறேன். நான் ஒரு நிஞ்சா மாதிரி இருக்கேன். அஞ்சு கூழ்கிண்ணிகளை பட்டாகத்தின் மீது வைப்பேன். பாருங்கள், அதை பாருங்கள், எல்லாம் தயார். இப்போது நான் செல்லலாம். சரி சரி சரி. மாலை வணக்கம். அது என்ன? ஓ ஆ ஆ அதை நிறுத்துங்கள் தயவு செய்து. உன்னுடைய டிக்கெட் எங்கே? உன் டிக்கெட். உன் டிக்கெட். நன்றி. அது விசித்திரமாக இருந்தது. என்ன அடி உடம்பு? என்ன? தயவு செய்து சத்தம் குறைக்க முடியுமா? நான் இங்க முடிந்த உன் தேவை சுவைத்தா இருக்கிய. என்ன? நீங்கள் என்னை பகிர என்று விரும்புகிறீங்களா? சோ உங்கள் பார்வையை அனுபவியுங்கள். போன் அப்டேட். ரசமானது. பார், இன்னொரு பிரெஞ்ச் ஃப்ரை. நன்றி. உங்க டிக்கெட் தர முடியுமா? ஒரு நிமிடம். இது என்ன? நீங்கள் உணவை கொண்டு வர முடியாது. அடி, இது மிகவும் மரியாதைக்கேடானது தானே? எனக்கு சற்று பயமாக இருக்கிறது. இல்லை, சிறிது நேரம் காத்திருக்கவும். இப்போக்கிய நான் ஒரு கலைஞர் ஆகிறேன். போக்கலாம். சரி, என் நெய் சாராட்டை எடுத்துக்கொள். ஏய், அப்படியா அப்படியா அப்படியா? இதோ என் பருத்தி மிட்டாய். இது மிகவும் வண்ணமயமானது மற்றும் மிகவும் ருசியானது. நான் இதனால் எண்ணெய் ஆலை ஒன்றை செய்தேன். இது ஜோக்கரின் எண்ணெய் ஆலை போலுள்ளது. சாடா, போகலாம். வணக்கம் கிழவன், நீ மிகவும் வெளிச்சமாக இருக்கிறாய். அங்கே என்ன வச்சிருக்கிறாய்? வாவ்! ஓ! ஜீன்ஸ்! வாவ்! நீ எப்படி அது செய்தாய்? ஓ, இது இங்கே. மன்னிக்கவும். நல்லா, நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். என்ன? ஓ மை காட், விசித்திரம். என் பேண்ட். அலை, நான் சினிமாவில் இருக்கிறேன். மேலும் என் பரிணீவர்க்கும் இன்பமாக அனுபவிக்க முடியும். என்ன? இந்த குள்ளத்தின் முடி சாப்பிடப்படுகிறதா? நானும் அதை சுவைக்க விரும்புகிறேன். மிகவும் சுவையானது. அதை நான் சாப்பிடுவதை யாரும் கவனிக்க மாட்டார்கள். வாவ்! இங்கே எனது டிக்கெட். அருமை. ஓ, சாக்லேட். ஓ, அது சரியாக இல்லை. நான் உன்னிடமிருந்து அனைத்து இனிப்புகளையும் அடிக்கப் போகிறேன். என்னை தரையில் வையுங்கள். முடியாது. அதை பாருங்கள். அதை பொத்தலத்தில் வைக்கவும். மன்னிக்கவும். உணவு இல்லை, இனிப்புகள் இல்லை. சரி, எனக்கு புரிகிறது. சிறந்தது. இப்போது நீங்களும். அருகே மீண்டும் நான் எல்லா பண்டங்களையும் கொடுக்க முடியாது. ஓ, ஒரு யோசனை. நான் எனது பகுதியில் கிட்ஸ் வைக்கிறேன். காப்பு இதை பற்றி எதுவும் நினைக்க மாட்டார். சரியாக சினிமாவுக்கு போவது. உள்ளே வாருங்கள். நல்ல மதியம். உங்கள் டிக்கெட் தரலாமா? வாவ்! சாக்லேட்டால் செய்யப்பட்ட ஒரு ஸ்கர்ட். சரி. ஹா, பெண்ணே, நான் உனக்கு சொல்லிவிட்டேன். என் ஜெட் பைக் மின்னழுவும் சக்தியை பயன்படுத்துவோம். கொஞ்சம் கூடுதலாக. இல்லை, தயவு செய்து. இது உருகுகிறது. ஓ, எல்லாமே
சாக்லேட்டால் மூடப்பட்டுள்ளது. சரி, அதுவே உனக்கு நல்ல பாடம். ஹே, போவோம். உங்க டிக்கெட் தரவுமா? இதை கொண்டு போகிறேன். ஓ, என்கிட்ட. ஓ ஹேஜ், இதோ உங்களுக்கு. ஓ இல்லை, என் சுபா சப்ஸ். ஒரு நிமிடம், நான் ஒரு திட்டத்தை கண்டுபிடித்து விட்டேன். நல்ல பிற்பகல். இதோ என் டிக்கெட். வாங்க போகலாம். ஓ, அது அழகான குழந்தை. ஓ, இன்னொரு குழந்தை. என்ன? ஓ, அதை விளையாட வேண்டும் என நினைத்தேன். அது தூங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, நான் செல்கிறேன். அவன் இதை செய்தான். ஆமாம், இப்போ என் சூப்பர் சப்ப சாப்பிடலாம். நான் இது ருசிக்கவே போகிறேன். நன்று. எவ்வளவு ருசியாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது. அது பாராமல் இருந்ததே நல்லது. நான் இருக்கையை மாற்ற வேண்டும். என்ன? இங்கே என்ன நடந்தது? உங்கள் டிக்கெட்டை தரவும். நீங்கள் இனிப்பு அல்லது உணவு கொண்டு வர முடியாது. எல்லாத்தையும் மறைக்க வேண்டியதுதான். டாடா! ஓ, அது வேலை செய்யவில்லை. நீங்கள் என்னை ஏமாற்ற முடியாது. ஓ, நீங்க சுமத்துறீங்களா? நான் என் நூடுல்ஸை விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போவே போங்க. நான் செய்வேன். எதுவில் நான் திரும்பி வர மாட்டேன். ஒரு யோசனை. நூடுல்ஸை வைத்து முடி அலங்காரம் செய்வேன். அப்படியா? ஓ, அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. எல்லாம் சரியா? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஓ, வணக்கம். சரி. ஓ, ஒரு பயங்கரமான நாள். நன்றி. என்னோடு நூடுல்ஸ் இருக்கிறது. அவன் என்னை கேள்வி கேட்கவே இல்லை. இது மிகவும் சுவையாக உள்ளது. ஆஹா, நம்பிக்கையே இல்லை. அந்த பெண் தன் மடியிலேயே கூந்தலை குதித்துக் கொண்டிருக்கிறாள். அப்படியா? கேவலம். ஆஹா, நல்லது. நான் உங்களை சிறையாடையில் பார்த்ததே இல்லை. போலீஸ் அதிகாரி, அவர்களை வெளியே விடலாமா? இல்லை, அத பற்றி தானே நினைக்காதே. பெண்களே, பணி தோல்வி அடைந்தது. நீங்கள் சிறையில் தங்க வேண்டும். ஆனால் இது மிகவும் மோசமாக இருக்கிறது. இங்கு நிலைமைகள் மிகவும் மோசமாக உள்ளன. சரி, இதை சரி செய்யலாம். பாருங்கள், என்னிடம் சில தங்கம் இருக்கிறது. இது என் பணப்பை மற்றும் தரையில் உள்ள என் தங்க சங்கிலிகள். அதை பரப்பி விடுகிறேன். ஒரு சூடான இரும்பை எடுத்து தங்க சங்கிலிகளின் மீது ஓடுகிறேன். பாருங்கள், இப்போது நமக்கு தங்க வால்பேப்பர் இருக்கிறது. ஓ இல்லை, இல்லை, உதவுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். அந்த சத்தம் என்ன? நிறுத்து இப்போதே. ஓப்ஸ், மன்னிக்கவும். அது சிலந்தி. ஆனால் சரி, சிலந்தி போய்விட்டது. அதனால நான் புதுப்பிப்பை தொடர முடியும். மேலும் தங்கத்தை சேர்ப்போம். சரியாக இருக்கிறது. இது அழகாக பிரகாசிக்கிறது. சுவர்களை முடித்து விட்டேன். நான் பணத்தால் வால்பேப்பர் செய்ய விரும்புகிறேன். என் கைப்பையில் எப்போதும் சில காசு கட்டுகள் இருக்கும். அருமை, நான் தயாராக இருக்கிறேன். ராக்ஸி, நீ என்ன செய்ய போகிறாய்? எனக்கு தெரியும். எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. எனக்கு செய்தித்தாள் வேண்டும். ஆனால் அதை அடைய முடியவில்லை. ஓ பிபி, உன் கையில் என்ன இருக்கிறது? அந்த பாம்பு பிபியை கடித்து விட்டது. நீ ஒரு மியூட்டனாக மாறப்போவதில்லை என்று நம்புகிறேன். வாவ், பார்ப்போம். எல்லா சூப்பர் பவர்களும் உண்மையாம். பிபி, நீ இப்போது ஒரு ஸ்பைடர் வுமன். வாவ். நன்றி பிபி. இன்னும் 2 கொடுங்கள் தயவு செய்து. வாவ், மிகவும் நன்றி. படுக்கையின் சுற்றியுள்ள சுவர்களை மூடுவோம். இது வேலை செய்தது. மேலும் இது அழகாக உள்ளது. மேலும் எனக்கு படிக்க ஏதாவது உள்ளது.
பிபி, எனக்கு சில சிலந்தி வலை கொடுக்க முடியுமா? அருமை, நான் என் புகைப்படங்களை தொங்க வைக்க விரும்புகிறேன். இது நன்றாக தாங்குகிறது. ஆமாம், எனக்கு குளிர்ச்சியான அதிசய சக்திகள் உள்ளன. நான் எதையும் நடக்கச் செய்ய முடியும். பெண்களே, உங்கள் சிறை இப்போது அவ்வளவு மோசமாக தெரியவில்லை. நீங்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகிறீர்கள் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, நீ ஏற்கனவே நன்றாக செய்கிறாய். இந்த சூறையில தொந்தரவு பண்ணாத எல்லோரும் என்ன கேக்குறாங்க. ஓ, அது ரொம்ப நல்லது. ஓ, இது மிகவும் அழுக்காக இருக்கிறது. ஏதேனும் யோசனைகள் உள்ளதா பெண்களே? ஓ பிபி, நீ என்ன செய்யற? அவளிடம் நிறைய பணம் இருக்கிறது. நீ போலீசாரை லஞ்சம் கொடுக்க விரும்புகிறியா? சரி, அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். சிறப்பு. இப்போது எனக்கு ஒரு முடி உலர்த்தி உள்ளது. நான் அனைத்து காகிதங்களை ஊதிவிட முடியும். ஹா, என்ன அருமையான யோசனை. அற்புதம். இப்போது இது சுத்தமாக இருக்கிறது. ராக்ஸி குப்பையில் வழுக்கி விழுந்து விட்டாள். நீ சரியாக இருக்கிறாயா? என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. இந்த குப்பையை குப்பை தொட்டியில் போட போகிறேன். ஓ, மன்னிக்கவும். நீங்கள் தொட்டியை எனக்கு கொண்டு வர முடியுமா? நான் உன்னால் மிகவும் சோர்வாகிவிட்டேன். இதை எடுத்துக்கொள். ஆம், ரொம்ப நன்றி. ஆனா இது பொருந்தவில்லை. பை மட்டும் பொருந்துகிறது. சரியானது. எல்லா கவர்களையும் பையில வைக்கிறேன். ஓ, முடிஞ்சது. இது மிகவும் சிறந்தது. இப்போது இது ஒரு அற்புதமான தலையணை. இன்னொரு ஒன்று. ஐயோ, அரே ராக்ஸி, நீ ஒரு மேதை. அடுத்தது என்ன செய்ய போகிறாய்? ஓ இல்ல, ஐயோ, இந்த மெத்தையை பார்க்க முடியவில்லை. நீ அதை சுத்தம் செய்ய வேண்டும். ராக்ஸி டேப் பயன்படுத்த முடிவு செய்தார். அவர் முழு படுக்கையையும் டேப்பால் மூடுவார். இப்படி செய்தால் அவளுக்கு எந்த பாக்டீரியாவை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. வாவ், ராக்ஸி மிகவும் புத்திசாலி. அற்புதம். அப்படியே போடு பெண்ணே. மற்ற பெண்கள் பற்றி என்ன? எனக்கும் பணம் இருக்கிறது என்பது நல்ல விஷயம். அதிகாரி சாம், எனக்கு பணம் இருக்கிறது. மேலும் எனக்கு பெரிய வைரம் இருக்கிறது. வாவ், என் வாழ்க்கையிலே இது போல எதையும் நான் பார்த்ததில்லை. எனக்கு எல்லாம் உடனே வேண்டும். உங்களை எப்படி உதவலாம் பெண்களே? போலீஸ் அதிகாரிகள், இந்த பெண்களுக்கு உடனே உதவுங்கள். அவர்களின் படுக்கைகளை முழுமையாக மறு செய்ய வேண்டும். அது சிறப்பாக இருக்க வேண்டும். லிவ் மற்றும் பிபியின் படுக்கைகள் அருமையாக இருக்கின்றன. மேலும் நிறைய அலங்காரம் உள்ளது. சிறப்பு. சரி, இந்த ஆண்கள் சிறப்பாக வேலை செய்தார்கள் மற்றும் எங்கள் பெண்களை மகிழ்ச்சிப்படுத்த முடிந்தது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? இது இனி சிறை போலவே தெரியவில்லை. வாவ், எனக்கு ஒரு புதிய போர்வை கிடைத்து விட்டது. அது இல்ல, உங்களுக்கு தெரிகிறதா இப்போது எந்த நிறங்கள் ஃபேஷனில் உள்ளன? இவை அல்ல. வாவ், எனக்கு இப்போது நிறைய துணி கிடைத்து விட்டது. ஆமாம், இளஞ்சிவப்பு நிறம் மிகவும் சிறந்தது. என் படுக்கையை சீர் செய். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது எனக்கு நிறமுள்ள துணிகள் நிறைய இருக்கின்றன. எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு துண்டை வெட்டுகிறேன். இப்போது நான் அவற்றை ஸ்டேப்லர் மூலம் இணைக்கப் போகிறேன். வாவ், அதை பாருங்கள், இது மிகவும் வண்ணமயமாக இருக்கிறது. நன்றி. நண்பர்களே, என் சுவரை அலங்கரிக்க முடியுமா? எனக்கு தெரியவில்லை. இங்கே ஒரு கார்ட்போர்டு வில்லைய தொங்க விடுவோம். உங்களுக்கு பிடிக்கிறதா? இல்ல.
அவர்களின் அறை மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, ஆனால் எனக்கு மிகவும் பசிக்கிறது. மதிய உணவுக்கான நேரம். உணவு ஏதேனும் இருக்கிறதா? சிற்றுண்டி இடைவேளைக்கு நேரம். ஓ, நீ என்னை கவனிச்சுதர செய்கிறாய். அம்ஹோ, சரி பிபி, என்ன பிரச்சனை? உங்களுக்கு உணவு அனுமதிக்கப்படவில்லை. ஓ, அது வேறு கதை. நீங்கள் அதை முன்பே சொல்லி இருக்க வேண்டும். சரியான உணவு, பேரிக்காய் சேர்த்த சாக்லேட் ஃபவுண்டன். நான் உங்களை ஊட்டுகிறேன். குச்சியில் பல்வேறு வகையான பேரிக்காய்கள் மற்றும் பழங்கள் உள்ளன. சாக்லேட்டில் மூழ்கி ருசிக்கவும். அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. சாம், எனக்கு பிடித்திருக்கிறது. பெண்களும் மிகவும் பசிக்கின்றனர். நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள்? நீங்கள் பிபியின் நீரூற்று வேண்டுமா? அவள் உங்களை பார்க்கும் முன் அதை செய்யுங்கள். ஓ, அதிகாரி சாம் ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கிறார். அவர் தூங்கி விடுகிறார். பெண்களே, இது உங்கள் வாய்ப்பு. சாவிகளை திருடி தப்பிக்க. நாங்கள் செய்து விட்டோம். பாருங்கள், இந்த சாவி சரியானது. இதை திறந்து இங்கிருந்து வெளியேறுவோம். போகலாம். சாம் டானட்டில் ஒன்றை எடுத்துக்கொள்ளட்டுமா? ஓ, அது மிகவும் சுவை. ஹாய், இதோ என் டிக்கெட். முடியாதது. இது சாத்தியமில்ல. எனக்கு இனிப்புகளை கொடு. இப்போது நீங்க உள்ள போகலாம். நீங்க ரொம்ப மோசமானவரா இருக்கிறீங்க. பொருட்டாகும். ஐயோ, நின்று விடுங்கள். உடன் சினிமா நீங்கள் செல்லலாம். செல்ல முடியாது. நாம ஓ, பிரேம் ஓ, அது நாங்கள் செய்தோம். அந்த திரைப்படத்தின் நடிகையா? உங்கள் செல்லலாம். அப்பிதா, ஆனால் செய்து எப்படி செய்கிறேன்? வாய், என்று சார்க்கின் திருத்தத்தில் மாறப்போகிறேன். திரையரங்கில் இனிப்புகள் இருக்கக்கூடாது. வாவ், இன்னொரு நடிகை. அப்படி யார் அது? நீங்க எந்த உடையில எதுக்காக இருக்கிறீர்கள்? நான் உண்மையான நடிகை இல்லை. நான் தான் உண்மையான நடிகை. எனக்கு புரியவில்லை. நிதானமா இல்லை. இது மிகவும் சுவாரஸ்யமானது. வாங்க ஜான், இங்கு வா. சரி. மிஸ் எடிட், நான் உங்க பெயரை உண்மையில் எடிட் என்று உங்களை கூறலை. நீங்கள் புரளி. சொல்லனே, அது அவ்வளவே. சரி, நான் ஒரு சினிமா பார்க்க போகிறேன். ஐண்டி, மன்னிக்கவும். என் டிக்கெட் எங்கே? ஓ, அங்கே இருக்கிறது. அது எப்படிப்பட்ட அழகு! வணக்கம். நான் உள்ளே வரலாமா? நன்றி. இது என் டிக்கெட். அடு, நீங்க மாமரசிட்ட செல்லலாம். அது அனுமதிக்கப்படவில்லை. ஐயக்கம். உங்களுக்கு தடை உள்ளதா? மன்னிக்கவும், இது வேலை செய்யவில்லை. என்ன? நான் உங்களுக்கு பணம் செலுத்த தயாராக இருக்கிறேன். நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? நீ சொல்றது சரி. நானே அது உன்னால் நான் உனக்கு கொடுப்பேன். ஒரு மார்ஷ்மெல்லோ காத்திரி. எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கு எதுவும் வேண்டாம். உணவு இல்லாமல் அதை பார்க்கிறேன். வேறெல்லாம் முடியாதா? என்னாவது கண்டுபிடிக்கணும். ஓ, நான் ஒரு மீனவர் ஆகிடுவேன். அதுதான் அருமை. மீன் பிடிக்கும் கோலை மறந்துவிடக் கூடாது. காண்பதற்கு நன்றி. நிறுத்துங்கள். உங்க டிக்கெட் எங்க? அத பரிகசித்தேனா? ஓ, இல்ல. அங்கே. செல். நான் கடந்து சென்றேன். என்னுடைய அருகில் அழகான பெண். வணக்கம். நான் உன்னை முத்தமிட்டேனா? நீ என்ன செய்கிறாய்? எனக்கு அருகில் வராதே. ஓ, எனக்கு தெரியும்.
அதற்காக எனக்கு காப்பாளரின் பெட்டியிலிருந்து மார்ஷ்மெல்லோஸ் தேவை. பிறகு அழகான பெண் சரியாக எனக்கு அவளது எண் தருவாள். இது வேலை செய்ததா? நல்லது. ஓ, உங்களுக்கு நான் பிடிக்குமா? மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வணக்கம், நான் பிரேடி. நண்பா, உங்கள்கிட்ட ஏதாவது குளிர்பானம் இருக்கிறதா? நீங்கள் தயார்தானே? செயலில் இறங்குவோம். இது என்ன மீனவரின் கம்பியா? கோக் பாட்ல. தியாழில் நுட்பம் உள்ளதாக தெரிகிறது. கொஞ்சம் காத்திருக்க. என்ன? ஓ இல்ல. மன்னி என்றவும் ஒரு ஊழல். அவனை உடனடியாக அகற்றுங்கள். சிம்போனி, இப்படி இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். Aji Gritty Shoy, Usalam Priya right today. Pasune in your fortune. Un hoodie, my smay and science. Tlani inipu பொருள்களை எடுத்து செல்லலாம். எல்லாம் தெரிகிறது. இதை புடி. ஓ இல்லை. நிறுத்து. இது முக்கியமானது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என தெரியும். எனக்கு தெரியுது. இதை திறந்து மேஜைக்கு ஊற்றுகிறேன். இப்போது மர கம்பிகளை எடுத்து மது வெண்ணெய் காய்களை அவற்றில் கோர்த்து கொண்டு போவோம். பார், இது முற்றிலும் ஒரு எலும்பு. நான் அதை என் ஜாக்கெட்டின் கீழே மறைக்க வேண்டும். இந்த வாழ்க்கை ஹாக் வேலை செய்கிறதா என பார்க்கலாம். நல்வரவு காவலர், இது என் டிக்கெட். உன்னிடம் இனிப்புகள் உள்ளதா என்று நான் சரிபார்க்க வேண்டும். அவர் கவனிக்க மாட்டார் என்று நம்புகிறேன். தயவு செய்து. உன்னிடம் 2 எலும்புகள் உள்ளதா? ஆம், நான் மிகவும் உலகிலிருந்து மாறுபட்டவன். உங்களுக்கு சிறந்த நாள் அமையட்டும். ஆம், இது வேலை செய்தது. இப்போது நான் ஒரு சினிமா பார்ப்பதற்கு மற்றும் என் மார்ஷ்மெல்லோக்களை ரசிக்க முடியும். சுவையாக இருக்கிறது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஓஹோ, கேட், இதை அவள் பார். எலும்பை தின்று கழிப்பதா? அது ஒண்ணு விசித்திரமா இருக்கே. உங்களுக்கு போட்டியா? அருமை. இப்போது நான் உங்களிடம் இனிப்புகள் உள்ளதா என்பதை சரிபார்க்கிறேன். எல்லாம் சுத்தம் தானே? நீங்கள் போகலாம். மகிழுங்கள். அடுத்தவன். செல்லம். ஸ்கிட்டல்ஸ் உடன் சினிமாவுக்கு செல்லலாம். இதை இங்கே எடு. நன்றி. இதுவே சட்டம். ஆச்சரியமாக பேசுங்கள். சரி, நீங்கள் போகலாம். ஆனால் கத்தாதீர்கள். எனக்கு வேண்டும். முழு கூடை பார்க்கவும். அது நடந்து கொள்ளாது. அடுத்த முறை உன்னை பார்க்கலாம். என் காதுகள் திருப்தியா இல்ல? சிறிய பை. ஹலோ. ஓ, என் சீடோஸ் கீழே விழுந்து விட்டது. காப்பாற்ற வேண்டியிருக்கும். பாதுகாவலர் கவனிக்கும் முன். ஓ, நான் வெளிவர வேண்டுமா? ஓ, ஹலோ. இதோ என் டிக்கெட். குழந்தை. உன்னிடம் சீட்டோஸ் இருக்கிறதா? அப்போ நான் கத்தத் தொடங்குகிறேன். இல்ல, நான் என் அனைத்து பொன்னகைகள் போட்டுக் கொள்கிறேன். நான் எதையும் கேட்க முடியாது. நார்ட்ஸ் இங்கே. இல்ல, ஒரு படி கூட இல்ல. என்ன தனியா விடுங்க. நான் சிக்கோஸ்ல இருப்பேன். நான் இசை கேட்க முடியும் மற்றும் ஒரு புதிய விதி. அப்படியே இதுவே அது. இந்த சிறுமிக்கே ஒரு ஆடு இருக்கிறது. CM Interim Vro Freaky Adar Kishoriya Hodare Ashua Lidi Anambarom Mokrishi இருக்கிறேன். அது சரி. நீங்க உண்மையில செல்லலாம். என்ன ஒரு சந்தோஷம். என்ன ஒரு கூடை. எனக்கு மிகவும் நிறைய நல்லங்கள்களே. ஓ, நீ ரகளை பார்த்தாயா? நான் எல்லாவற்றையும் பறிமுதல் செய்ய வேண்டும். Afrat Diliali Avery Satellite Harry Cyril. Oh, Tausinizale Earing Yarkulatri and Rayline Quarringo. The way to wear street yourself. நான் இப்போ சினிமாக்கு போகலாமா? வாங்க. நன்றி. ஆனால் இனிப்புகள் இல்லாமல் அது ஒரே மாதிரியாக இல்லை.
வணக்கம், நான் சினிமாவுக்கு வந்தேன். உங்களிடம் ஒரு உண்மையான மனித கையை போல இருக்கிறதா? உங்கள் தோளில் சீக்கிரம் நான் பூந்தேன் இல்லை. இப்போது சில நல்லவற்றை வனில்லா என்னை பார்த்து கண்டுகளிக்கலாம். கொண்டிருக்கிறாள். ஹலோ, ஓ இல்ல இல்ல. ஆம், உள்ளே வாருங்கள். தயவு செய்து இனிப்புகள் என்னை தேடி காத்திருக்கின்றன. போங்கள் போங்கள். சரி, ஸ்கிட்டல்ஸை முதலில் தொடங்குவோம். சுவையாக இருக்கின்றது. அறியாமல் இப்போது அதை சாப்பிடலாம். இந்த கைப்பான மாஸ்டிக்ஸில் இருந்து தயாரிக்கப்பட்டது. அவள் ஒரு கையை தொடர்ந்து இருக்கிறாள். நான் சரி வரவில்லை. இதை ஒரு இனிய கை என்று கருதுங்கள். சரி, உங்களுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்வதை நினைவூட்டுவதுதான் முக்கியம். அங்கே வேடிக்கையான வீடியோக்கள் உள்ளன. அதனால் எனக்கு பிடித்த ஸ்கிட்டில்ஸ் கண்டீஸோட கேக் வேண்டும். எளிதாக. இங்கு முக்கியமானது இனிப்புகளை மிச்சம் வைக்காதது. கேக்கை இதுவும் வண்ணமயமா இருக்கப்பேது. சாக்லேட் விழுறதிலிருந்து தடுக்க இன்னொரு விஷயம் செய்ய உள்ளேன். இதுக்காக நான் மாவை தயாரிக்க வேண்டும். நீங்களே மைதா மாவு, பால் மற்றும் இந்த துருவலை நன்றாக கலந்து விடுங்கள். கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. மீதம் உள்ளது. அதை நன்றாக பிசைந்து நீண்ட துண்டுகளாக வெட்டுவதுதான். இப்படிதான். அது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். நான் காந்தி பட்டைகள் கொண்டு கரைகளை மறைப்பேன். அதன் பிறகு கேக் ஓவனில் போனது. சமையல் செய்யும் போது யார் சரிவடைகிறார்கள்? இது பொறுப்பற்றது. நல்லா. என் கேக் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? எல்லோரும் பார்த்து இந்த தோற்றத்தில் அதற்கு காந்தம் போல நினைக்கும். ஆனால் இதுவே மட்டும் போதாது. முழு கேக்கும் பரவசமாக வண்ணமயமாக வேண்டும். இதற்காக எனக்கு ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. அதன் மூலம் ஸ்கிட்டில்ஸ் இனிப்பு பெயிண்டை உருக்க முடியும். சில சாப்பாடுகளை உருவாக்க வேண்டும். அழகானது. ஆம், இங்கே இன்னும் சில கேக் ரெடி ஆகிவிட்டது என்று நினைக்கின்றேன். தற்போது அதை எடுக்க நேரமாகிறது. நிச்சயமாக பெட்டி இந்த அதிசயத்தை விரும்புவாள் என்று நானும் நம்புகிறேன். நான் இதை செய்யக்கூடாது. நிறுத்து. எனக்கு பிடிக்கவும் வேண்டியது உண்டு. ஆமாம், நான் ஏற்கனவே என்னை நாம எதிர்பார்க்கின்றோம். நாம் உடனடியாக கேக்கின இனிப்புகளுடன் அலங்கரிக்க வேண்டியது உள்ளது. இதற்காக நான் ஸ்கிட்டில்ஸையும் பயன்படுத்துகிறேன். ஆனால் ஒரு துப்பாக்கியோடு இதை செய்யலாம். ஓ இல்லை, எப்படி கையாளுவது? அடடா! எனக்கு கேட்கும் போது தயார் செய்யப்பட்டது போன்று தோன்றுகிறது. நண்பராகவே வெற்றியாளராக யாரை கடந்து செல்ல விரும்புகிறீர்கள்? எல்லா கேக்குகளும் அழகாக இருக்கின்றன. எம்மாவின் கேக்கை தவிர. இது இருக்கக்கூடும் என்று அர்த்தம் கொண்டிருக்கலாம். ஆம், இல்லை. ஒரு சாதாரண கேக். நடுவில் என்ன காத்திருக்கும் என்பதை பார்ப்போம். முற்றிலும் மாறுபட்டது. முழும் சுவையா உள்ளது பாட்டி. ஒன்று மீதம் இருக்கிறது. அது சமையலாளர். இதற்கு அந்த கிரகமாக கூலாகவே ஸ்வாத். நான் விரைவில் எல்லா மலையரும் உணவு கடை கூட தூக்கிக் கொள்ள விரும்புகிறேன். உண்மை அல்லாதவாறாக சுவையானது. சேத், நீங்கள் தான் வென்றுள்ளீர்கள். நான் ஜெயிக்க போகிறேன் எனவே தெரிந்தது. இந்த முறை எனக்கு தர்பூசணி கேக் வேண்டும். இது எனது சமையல் திறமைகளை சவால் செய்யும் மிக சுவாரஸ்யமான ஒன்று. ஒரு முழு தர்பூசணி காயிலிருந்து தர்பூசணி கேக் செய்வதற்கான வழியை கண்டுபிடிக்க நான் நம்புகிறேன். முதலில் அதிகமான தோலை அகற்ற வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். கேக்கிற்கு நான் பழத்துள்ளதாக பயன்படுத்துவேன். இதே போல இது மிகவும் எளிது.
இப்போது நீங்களுக்கு தர்பூசணியை சோவைடு கேக் மாதிரி வெட்ட வேண்டும். நான் நிறைய அஞ்சவே மாட்டேன். தர்பூசணி வைத்தால் எல்லாம் ரொம்ப எளிதுதான். அதை 2 பாதிகளாக வெட்டினால் போதும். உள்ளே சிறிய ஜெலட்டினை கலக்கினால் போதும். ஆனால் முதலில் பழத்தை எடுக்க வேண்டும். அப்பத்திலிருந்து ஜெலட்டின் சேர்க்கவும். முக்கியமான விஷயம், அனைத்து வேலையையும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். பாட்டி, அது மிகவும் குள்ளமாக இருந்தது. சரி, நான் ஒரு வைர குறுகிய கோடலால் ஒரு தர்பூசணியை படிக்கட்டு போட்டு உடைப்பேன். கவனமாக இருங்கள். நின்று விடுங்கள், எல்லாம் சுற்றி எரிய போகிறது. மன்னிக்கவும், நான் மிகவும் விளையாடியுள்ளேன். ஆனால் கவலைப்பட வேண்டாம், தர்பூசணி கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. இந்த பகுதி எப்படி சுவையானதாக இருக்கிறது பாருங்கள். ஆனால் பெட்டிக்கு பொது தர்பூசணியை வழங்குவது சரியல்ல. நான் தர்பூசணியை பல நல்ல உணவுப் பொருட்களை கொண்டு அலங்கரித்தால் மிகவும் குளிர்ந்ததாக இருக்கும். அப்பொழுது அது ஒரு கேக் போலவே இருக்கும். இதை பாருங்கள், மார்ஷ்மெல்லோக்கள் வெகு செம்மையாக இருக்கின்றன. கமி பேர்ஸ். ஆஹா, நீ அதை கேக்னு சொல்றாய்? அது பரிதாபகரமானது. உண்மையான கேக் பல அடுக்குகள் கொண்டதாக இருக்க வேண்டும். எனவே இந்த அம்சத்திற்கும் கவனம் செலுத்துவது முக்கியம். மற்றும் தண்ணீரை ஊற்றவும். கிரீமுடன் தர்பூசணி துண்டுகள். கிரீமை கணக்கற்ற அளவுக்கு சமநிலையில் கொண்டு வர வேண்டும். மேலும் சில நிறங்களை கூட்டுவது அருமையாக இருக்கும். என் கேக் கீழே பச்சையாகவும் மேலே சிவப்பாகவும் இருக்கும். வெள்ளரிக்காய் கேக்கிற்கு மிகச் சிறந்த நிற இணைப்பு. தவறாக தெரியவில்லை. ஆனால் எனக்கு என் தர்பூசணி ஜெல்லி தயார். அதனால் உங்களில் யாரும் தர்பூசணி கேக் எப்படி சமைப்பது என்று ஊகிக்க முடியாது. ரொம்ப சுவையா இருக்கும் என் கேக்குங்கிறதால் கண்டிப்பா இல்லை. உண்மையான தர்பூசணி மாதிரி தோன்றடோரோ. நான் அதனை மட்டும் ஓவியமாக்கலை, கண்களையும் செய்தேன். அதனால் எப்படி அழகா இருக்குதுங்கிறத பாருங்கள். பெட்டி, நீ எது கேட்க விரும்புகிறாய் என்பதை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் இது. கூரே எம்மா, நீ என்ன செய்தாய்? தர்பூசணி காயில் கச்சா வெல்லத்தை உரித்து வைக்கிறாயா? இதற்கு நிச்சயமாக ஒரு முயற்சி தேவை, இல்லையா? மற்றவர்கள் மிகவும் முயன்றனர். அட, இதன் சுவை அவ்வளவாக இல்லை. நான் இதுக்கு மேல் சாப்பிட்டுள்ளேன். முகம் ஷெஃப் சாக் என்ன சமைச்சிருக்காங்க என்று பார்க்கலாம். கேக் நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லது. ஆனால் இது ருசியாக உள்ளதா? இந்த கேக் எனக்கு தயாரித்ததை சுவைக்க மட்டும்தான் இருப்பது. அமைப்பை பார்த்தால் இது ஜெல்லி என்று நினைக்கிறேன். ரொம்ப நச்சுவையாக இருக்கிறது. பாவா பாட்டி, நீங்க இன்றைக்கு எல்லாரையும் மிஞ்சிட்டீங்க. சரியாயிடுச்சு. இதே நம்பினேன். இந்த முறை பொம்மையுடன் ஒரு கேக்கு தயார் செய்து கொடு. கடினமாயிருக்கும். உண்மையில் எல்லாமே மிகவும் எளிமையானது. நீங்கள் பார்த்துச்சா? அது நான் தான். எனக்கு உன்னை எப்படி உருவாக்குவது என்று ஒரு வணிகம் உள்ளது. பெட்டி கேக்கின் மேல் இருக்கிறது. இந்த பழங்களுடன் அது மிகவும் எளிதாக இருக்கும். நான் கிவி பயன்படுத்துவேன். அப்படியே எனது அன்பான பேத்தியை அலங்கரிக்க இன்னும் கூடுதல் பழங்கள். யாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. மீதமுள்ள 1 முடியை அலங்கரிப்பதுதான். இதை பரிமாறலாம். மற்ற ஸ்பாரிக்காய்கள் வளமும் பிடிக்கும். மசாலா வேலையாகி விட்டது. கேக் லெவல் பண்ணி ஆரம்பிக்க நேரமாகி விட்டது. மிகவும் பழிவாங்கக்கூடியது. கண்கள் இல்லாத முகம் எப்படிப்பட்டது? நீங்கள் உங்கள் கண்களை விழித்து கேக்கை பறிக்க வேண்டும். இதோ என் ஜெல்லி கண்கள். மற்றும் இதை அவளின் முகத்தில் வாய் வைத்து பயன்படுத்த போகிறேன். என்னால் இது மிகவும் அழகாக தோன்றுகிறது. கிச்சிடும். முடித்து விட்டேன். நான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் முன்னர் நான் ஏகாரத்தை மாற்ற வேண்டும். கேக்கை வட்டமாக மாற்றி அதில் நான் விரைவில் சிக்கலை தீர்த்தேன். இப்போது நான் கேக்கில் வைக்க ஒரு பொம்மை தேவையானது. பெரிய குஞ்சு உடையை போல காணப்படும். அதை முடிக்க வேண்டும். நிச்சயமாக கிரீம் அல்லது விப்ட் கிரீம் இந்த வேலைக்கு சிறந்ததுதான்.
ஆனால் இது பிளாஸ்டிக். இது உண்ணக்கூடியதல்ல. ஓ, என்னோட பேசுவதை நிறுத்து. உன் கேக் செய். ஓ, ஒரு சிறப்பு சோழியினுள் இனிப்பு சிராப்பை ஊற்றுவது மட்டுமே மீதமாக இருக்கிறது. இது மிக அழகாக இருக்க செய்யும். ஓ ஆம், இது எனது சமையலின் மிக பிடித்த தருணம் என்று சொல்லலாம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் மட்டும். ஆமாம், போய்லா. ஆனால் போகலாம். ஆஹா, பாடி நல்லா சாப்பிடு. ஆச்சரியம். ஒவ்வொரு கேக்கும் எனக்கு மகிழ்ச்சியை தருவது. ஆனால் நான் பாட்டி செய்த கேக்கை தான் முதலில் சாப்பிடுகிறேன். அவரின் கேக் நிஜமாகவே நில்லாத அளவுக்கு ருசிகரமாக இருக்கிறது. உண்மையில் அப்படி இருக்கிறதா பார்ப்போம். ஆம், இது மிகவும் நன்றாக உள்ளது. ஆனால் ஏதோ ஒன்று இல்லை. எம்மா, நீ என்ன சுற்றத்தை? ஏன் இந்த கேக் அப்படி ஒரு பயமான முகத்தை கொடுத்துள்ளதா? இல்லை, இது நிச்சயமாக என்னை போல இல்லாததே. இந்த கேக் குறைந்தது சுவையாக இருந்தால் மகிழ்ச்சி. வழக்கமாக இது ருசியாக இருக்குமே. சரி, சக் என்ன சமைத்தான் என்பதை கண்டுபிடிக்க மட்டுமே உள்ளது. ஆஹா, இது மிகவும் குளிர்ந்ததாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பொம்மையாய் தெரிகிறேன். ஆம், இது சுவையாக இருக்கிறதா என பார்க்கலாம். இது நம்ப முடியாதது. சக, உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துகள். மிகவும் அருமை. ஆமாம், அது எளிதாக இருந்தது. ஆஹா, சமையல் சவாலுக்கு எனக்கு ஒரு ருசியான கேக் செய்யுங்க. என்னுடையது. சரி, பூனை ஒரு எளிமையான மற்றும் மிகை சாலமே ஈடுபடக்கூடிய முறையில் சுவையான மாவை செய்வதற்கு முட்டைகளை உடைக்க வேண்டும். சரியான தேர்வு. அவளுக்கு சமிகையை செய்பவன் யார்? சேர்க்கலாம். அது மிகுதியானது மரம் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச பால். ஓ, நான் இதை திறக்க முடியல. பூனைக்குட்டியை கோபப்படுத்தாமல் இருப்பது நல்லது. அடடா! ஆஹா, ஆஹா, ஆஹா. என்னை என்னும் என் பால் பெறுவதில் எந்த விழிப்பும் தடுக்காது. இப்போது எல்லாம் தயாராக இருக்கிறது. பொருட்களை பார்ப்போம். ஓ, எல்லாம் என் முகத்தில் பறக்கிறது. அதே சரி, கேக் செய்ய தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எண்டு வேறு நிறத்தில் இறைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு நன்றி கூறுகிறேன். எனவே ஜெஸ்ஸுக்காக ஒரு பிரமாதமான வண்ணமயமான கேக் சமைப்பேன். இது அவளை உறுதியாக மகிழ்ச்சி அடைய செய்யும். முக்கியமானது, மல் போட்டியில் மா கலையாமல் இருக்க வேண்டும். என் அழகான வடிவம். நான் உங்களுக்கு ஒரு குச்சியால் உதவுகிறேன். மாவு வெந்து விட்டது. நாம் கேக்கை கிரீமும் வண்ணமுள்ள தெளிப்புடன் அலங்கரிக்கலாம். கோலைகள் உதவி செய்யுங்க. அழகாக இருக்குது. இது உங்களுக்கு பண்டிகை மனநிலையை ஏற்படுத்துகிறது. என் கண்கள். ஆச்சரியப்படாதே சமையல்காரரே. அந்த பொருளை பிடிக்கவும் சில கிரீம் பயன்படுத்திக் கொள்கிறேன். மற்றும் சிறிது அலங்காரம். அந்த நட்சத்திரங்களை பாருங்கள். அரிசி சாப்பிடுவீர்களா? உங்களுடைய உணவை எறிவீர்களா? மற்றும் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. ஜெல்லியை பெட்டிக்குள்ளே உருக்கி விடுவேன். அதை கேக்கின் மீது ஊற்றுவேன். இது மிகவும் ருசியானதாக இருக்கிறது. அதை பாருங்கள், ஏற்கனவே அதிசயமாக தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் கொஞ்சம் மசாலா சேர்க்கலாம். கிட்டில்ஸ். நான் அவற்றை விரும்புகிறேன். அது ஒரு அற்புதமான யோசனை. நம்ப முடியாதது. நாம் தயாராக இருக்கிறோம். என் வாழ்நாளில் இப்படிப்பட்ட அழகான கேக் பார்த்ததில்லை. சரி, மீனை தான் நான் தொடங்குவேன். பூனைகள் அவற்றை விரும்புவதை எனக்கு தெரியும். அவை மாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்ல செய்யப்பட்டவை. இது மிகவும் நல்லது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். எனினும் கேக்கை தானாக சுவைக்க நேரம் வந்துவிட்டது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது இவை. சமாதானம். நன்றி பீட்டி.
பிறர் என்ன தயாரித்துள்ளனர் என்பதை பார்ப்போம். சுவாரஸ்யமாக இருக்கும். இனிப்புகள் ஆஹா, இந்த அற்புதமான மரத்தை பாருங்கள். நான் கடையின் திண்டாட்டத்தை அனுபவித்தேன். இது நல்லது. யாரு ஜெயிச்சாங்களா? அது தெளிவா சிபி. என்ன வாழ்த்துக்கள், நன்றி. உங்கள் அடுத்த பணிபுரிதல் பிரியா விடை கனவு. அவ்வளவு பால் மற்றும் ஐஸ்கிரீம் இருக்கிறது. நான் என் கால் நகங்களை நக்கலாமா? பிள்ளை, உன்னுடைய டோனட்டில் ஒன்றை கடன் வாங்கலாமா? டோனட்டை பின்னர் அதற்குரிய இடத்திலே வை. மியூ. மன்னிக்கவும். சரி, மன்னிக்கவும். ஏய் நண்பா, உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? இப்போது பூனை மிகவும் அழகான பிரைட் ஐஸ்கிரீம் செய்வது எப்படி என்று உபயோகத்தை காண்பிக்கும். மியாவ். சில உணவு கொண்டு வருகிறேன். ஓ, சில சுவையான பலகாரம். நான் அதை இன்னும் சிறப்பாக செய்ய போகிறேன். அதை ரொட்டையாக உருட்டி மேலும் சுவையாக்கின்றேன். மேலே சில சாக்லேட்டுகள். சூப்பர். ஓஹோ, ஒரு புதிய இலக்கு தெரியுது. சிறிது விளையாட நேரமாகியுள்ளது. நல்லது. யார் சவாலை வெல்ல போகிறார்கள்? லா 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 ஹா ஹா. என்ன நடக்குது? விடுவதற்கு கிட்டத்தட்ட முடிந்தது. ஆனால் என்னவென்றால் நான் எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது. நான் அதை செய்யலை. கொரகாரங்க, நல்லது. என் அழகான தலைக்கூடு நீர் ஊற்று செய்வதற்கு தேவை. இன்னும் அதிகம். என் திரையிலிருந்து வெளியேற போகிறது. உங்களுக்கு இது பிடிக்குமா? உதவுங்கள். கைஸ், இது அழகாக இருக்கிறது. வாழ்த்துகள். அனைவருக்கும் சூப்பர் ஐஸ்கிரீம் இருக்கிறது. ஆனால் ஒரு நிமிஷம், என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நான் பெருசா ஐஸ்கிரீம் கோன் செய்ய போகிறேன். அதற்குள்ள இன்னும் ஸ்வீட்ஸ் மற்றும் இன்னும் நூடல்லா சேர்த்தால் போதும். எதையெல்லாம் ஸ்மாஷ் பண்ணலாம். மேலும் இனிப்பு, நிச்சயமாக நூடல்லா. நான் அதை மிகவும் விரும்புகிறேன். இது அற்புதமாக இருக்கும் என்று உணர்கிறேன். ஆஹா, மேலே சில சிறிய நிறமுறின் தூள்கள். Bon appetit, Jess. நீங்கள் தயார்? நன்றாக இருக்கிறது. நான் இந்த தங்க நிறத்தை வளையல்களுடன் தொடங்க விரும்புகிறேன். பார்ப்போம். மேலக்கார் முயற்சி. ஆனால் நான் இன்னும் சுவையான ஐஸ்கிரீம் சாப்பிட்டுள்ளேன். வாவ், எவ்வளவு அழகாக உள்ளது பாருங்கள். இது அதிசயமாக சுவையாக இருக்கிறது. இது நமக்கு நம்ப முடியாதது. இந்த சிங்கரத்தின் பனிக்குழுக்கு எனக்கு ஒரு ஸ்பூன் இருக்கின்றது. இது சுவையாக துர்நாற்றம் அளிக்கிறது. எனக்கு இந்த பனிக்குள் மிகவும் பிடிக்கும். நன்றிகள் சகோதரி. நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். அதுவும் அருமை. ஆம், நான் ஒரு மேதாவி. யாஹோ! அடுத்து என்ன? எனக்கு வெகு சுடுபசு மற்றும் மார்ஷ்மெல்லோஸ் மிகவும் வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக தயாரிக்கவும். நான் ஒரு வழியா காணேன். அழகான கோகோவை பாலை சேர்த்து எப்படி செய்வதென்று எனக்கு தெரியாது. நான் தயாராக இருக்கிறேன். ஒரு கரந்து இது போன நீங்கள் அல்ல. ஸ்பூனை ட்ரிப்ளேட் இருக்கிறேன். ஒரு ஸ்பூன் காகாஃப் பவுடர் எடுத்து வெந்நீரில் ஆழ்த்துகிறேன். திட்டப்படி நாக்கிள். ஓ, ஏழை, கவலைப்படாதே. நான் அதை செய்தேன். நீ ஏதேனும் யோசிப்பாய். ஆனால் நான் என் தலையில் ஒரு அருமையான திட்டத்தை ஏற்கனவே அதை கேண்டு தயாரித்து வாருங்கள். செயலுக்கு செயல்.
முதலில் உறைக்க சர்க்கரை பொங்கல் தேவை. அது உறைய வேண்டும். எனக்கு ஒரு உறைவிடம் இருப்பது நல்லது. இது எனக்கு அதிக நேரமாகாது. அடுத்ததாக என் விருப்பமான கனி மற்றும் பழங்கள். நான் ஸ்ட்ராபெரிகளை பயன்படுத்துகிறேன். கண்டிப்பாக. பின்னர் நீல கொத்துக்கனி, இராச்பெரியல், கிவிஸ் மற்றும் ஜெஸ் கேட்ட மம்மலோக்களை மறந்து விடலாம். சரி, புளிப்பிற்காக நம் விருப்பமான குக்கீகளை மற்றும் பெரிய ஆப்பிள்கள். பாவித்திர கிரீம் மேலே குழப்பமாக இருக்கிறது. சுவையாக உணவருந்துங்கள். இதோ இங்கே வானவில் சாக்லேட். உங்கள் பைக்களும் அனைத்து நிறமுடிவுகளும். அருமை. அதுதான் நம்ப முடியாதது. என்ன செய்ய போகிறேன் என்று தெரியும். பசும்பொடியை ஒரு பிளாஸ்டர்ல போடலாம். அப்புறம் அதற்கு மேலே பால் ஊற்றுங்கள். இது மிக பிரமாதமாக இருக்கிறது. ஜெஸ், இதை பார்த்தால் அவளின் முகத்தை நான் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. அதிசயம். ஆம். ஓ, என்னையாவது சிரிக்க வையுங்கள் என்பது கொடியது. ஓ, சரி. அம்மா, என்ன மீதி எங்கே? கவலைப்படாதே சகோதரி. உனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. உன் வாய் திற ருசியானது. ஆனால் என்னை அழுக்குப்படுத்தி விட்டாய். நன்றி. மன்னிக்கவும், அது தவறுதலாக நடந்தது. தூரே! இறுதியாக நான் செஃபின் இந்த அழகான உணவை சுவைக்க முடியும். இந்த உணவு இந்த பெரிய கண்ணாடிக்கு சிறந்தது. அவ்வளவு ருசிகரம். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிறப்பு. நான் இதை பார்த்து மகிழ்கிறேன். எனக்கு எல்லாம் தெளிவா உள்ளது. குட் செஃப் வெற்றியாளர். ஓ, அப்படியா? எனக்கு தெரியும். கைகளை உயர்த்துங்கள். சிறுமிகளே, நாம் ஒளிந்து விளையாடலாம். கல், காகிதம், கத்தி மூலம் யார் ஓட்டுவது என்று முடிவு செய்வோம். ஹே அமாண்டா, நீ ஓட்டு. நான் இப்படி ஒளிந்து கொள்வேன். நீ என்னை கண்டுபிடிக்க மாட்டாய். இங்கே யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று தோன்றுகிறது. உஃப், சிலந்திகள் தவிர. ஓ, இங்கே பயங்கரமாக இருக்கிறது. இந்த பாதுகாப்பு பெட்டிகளில் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. ஆம், பார்க்கலாம். வா, உதவுங்கள். மறைவதற்கு யாரும் இல்லை என்றால் அது என் தவறு அல்ல. எல்லோரும் எங்கே போயிருக்கலாம்? பீபியின் முடியமைப்பால் அவள் வெளிப்படுகிறாள் போல் தெரிகிறது. அதோ போங்கள். மைக் பற்றி என்ன? எனக்கு தெரியவில்லை. எனக்கு நினைக்கிறது நாம் இங்கே பார்ப்பது வேண்டும். வாவ், இங்கே யாரும் வராதது போல இருக்கிறது. இங்கே பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உள்ளன. பிபி பாரு, இங்கே 3 நிறமான பாதுகாப்பு பெட்டிகள் உள்ளன. மைக் அவற்றில் ஒன்றில் இருக்கலாம். இது முட்டாள்தனமாக இருக்கலாம், ஆனால் அதை சரிபார்ப்போம். கீயை எடு. ஓகே. சரி, இல்லை, இது கண்டிப்பாக மைக் அல்ல. இது எனது பிடிச்ச கிண்டர் புவேனோ சாக்லேட். நம்மை புத்துணர்வடைய செய்து தேடல தொடர்வோம். அருமை. Here we go. அவர் மஞ்சள் பெட்டியில் மறைந்திருக்கலாம். நன்றா. இந்த பெட்டி நீண்ட காலமாக திறக்கப்படவில்லை என்று தெரிகிறது. பச்சை ஒன்றை சரிபார்க்க வேண்டும். வாவ், நாங்கள் மைக்கை கண்டுபிடித்தோம் என்று நினைக்கிறேன். மேலும் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான சவாலுக்காக காத்திருக்கிறோம். நான் முதலில் அந்த பாதுகாப்பு காப்பை திறந்து சுவையான ஏதாவது கிடைக்கும் என்று நம்புகிறேன். ஓ, என்ன செய்ய வேண்டும்? இதற்கு பிறகு பாடில் வெடிக்காது என்று நம்புகிறேன். அட, மிகவும் சுவையாக இருக்கிறது. நீ ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறாய்? இந்த பெட்டகத்தை திறக்க நேரமாகிவிட்டது. இந்த படத்தை நம்பினால் எனக்கு குளிர்ச்சியானது காத்திருக்கவில்லை. ஆம், பாதுகாப்பில் உள்ள நாய் ஏமாற்றவில்லை. எனக்கு எலுமிச்சை பிடிக்காது. மைக், உன்னிடம் என்ன இருக்கிறது? சரி, எனக்கு ஒரு மேகம் இருக்கிறது. மழை பெய்ய போகிறது போல. இது சாதாரண மழை அல்ல, ஆனால் சுவையானது. பாருங்கள், நீங்கள் எப்போதாவது காந்தி ஸ்கிட்டில்ஸ் மழையை பார்த்திருக்கிறீர்களா? நான் பார்த்ததில்லை. வாவ், மிகவும் நல்லது.
அதுவும் சுவையா இருக்கு. பிபி, நீ ஏன் உன் கோக் குடிக்கல? அதுதான் வேகம். அது ருசியாக இருந்தது. ஓ, இப்போது ஏதோ நடக்க போகிறது போல. இதனால் முழு கட்டிடத்தில் உள்ள அனைத்து ஜன்னல்களும் நிச்சயமாக உடைந்து விட்டன. சரி, மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. உனக்கு வெட்கமா இல்லை? மக்கள் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். குமுறுவதை நிறுத்து. அமாண்டா, நீ உன் எலுமிச்சங்களை சாப்பிடுவது நல்லது. நான் ஏற்கனவே அனைவரும் அவற்றை பற்றி மறந்துவிட்டார்கள் என்று நம்பினேன். சரி, அவற்றை விழுங்க எளிதாக இருக்க நான் அவற்றை சாப்பிட வேண்டியதில்லை, ஆனால் குடிக்க வேண்டும். எலுமிச்சை சாறு அவ்வளவு மோசமாக இருக்காது. பார்க்கலாம். அதை முயற்சிக்க, உண்மையில் முயற்சிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு மட்டுமே உள்ளது. ஏய், கவனமாக இரு. எரிவதை நிறுத்து. அமாண்டா, இப்போது நாங்கள் உன்னை காத்திருக்கிறோம். கத்தாதே. உன்னை இல்லாமல் எனக்கு கடினமாக இருக்கிறது. அட, என்ன ஒரு பயங்கரம்! ஓ, ஆனால் உனக்காக இது ஒரு இலவச மழை. மிட்டாய் மழை ஏன் நின்றது? ஆஹா, இது மிகவும் நல்லது. ஏன் மைக் மட்டும் மிட்டாய் பெறுகிறான்? எல்லோருக்கும் போதுமானது இருக்கிறது. ஏய், என்ன செய்கிறாய்? எனக்கு தட்டு கொடு. இப்போது அது உன் புதிய தொப்பி. நான் எனக்கே ஒரு முழு மேகத்தை திருட விரும்புகிறேன். நான் இதை மிகவும் சலித்து விட்டேன். அதை தொடுவதை நிறுத்து. அது எனது. உனக்கு மிட்டாய் வேண்டுமா? அப்படியானால் அதை எடு. ஐயோ, இது வலிக்கிறது. இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது போல. நான் முதல்ல இருக்கலாமா? வாவ், பாதுகாப்புல புதிய தொலைபேசி கிடைக்கும் என்று எனக்கு தெரியல. இப்ப எனக்கு மிக சிறந்த படங்கள் மட்டுமே இருக்கும். மைக், அமாண்டா, புன்னகையிடுங்கள். ஹே, நீ என்ன செய்கிறாய்? இது நினைவுகளுக்காக மட்டுமே. உங்களின் பாதுகாப்பு பெட்டிகளில் என்ன இருக்கிறது என்பதை அறிய நேரம் வந்துவிட்டது. ஓ, ஏன் யாருக்கோ ஐபோன் இருக்கிறது, ஆனால் எனக்கு இந்த துர்நாற்றம் வீசும் வெங்காயம் இருக்கிறது. வெறுக்கத்தக்கது. என்னை பற்றி என்ன? விசித்திரமாக இருக்கிறது. நான் 5 வயது குழந்தை இல்லை. இந்த பொம்மைகளுடன் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் ஒப்புக்கொள்வதற்கு அவை குளிர்ச்சியாக இருக்கின்றன. நீங்கள் அவற்றுடன் விளையாடலாம். என்ன நடக்கிறது? என் கை அப்படியே அது மயக்கமாக இருக்கிறது. இந்த பொம்மைகள் ஏன் தேவை என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஐஸ், இப்போது நீங்கள் முழுமையாக எனது கருணையில் இருக்கிறீர்கள். இந்த ஐபோனில் இன்னும் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். பிபி, கைகளை உயர்த்து. விசித்திரமாக இருக்கிறது, ஆனால் எனக்கு எல்லாம் தெரிகிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. இப்போது உங்க கையை அசைக்கவும். ஹா, இது இவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. அது ஒரு புதிய ஐபோன். நீ என்ன செய்தா பாரு, அது கிராஷ் ஆகிவிட்டது. நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. மைக், உன் வெங்காயத்தை சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. அதன் வாசனையே எனக்கு வாந்தி வர வைக்கிறது. இல்லை, நான் அதை செய்ய முடியாது. சாப்பிடு சாப்பிடு என்றேன். நான் விரும்பவில்லை. அப்போ நான் இந்த பொம்மையின் உதவியை பயன்படுத்த வேண்டியிருக்கும். இப்போது இந்த சுவையான வெங்காயத்தை கடிக்க வேண்டும். இல்லை, எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. இந்த அறையின் ஒவ்வொரு சிதைவிலும் நாற்றம் ஊடுருவி வருவதை நான் ஏற்கனவே உணர்கிறேன். மைக், நீ அதை சாப்பிட்டு உன்னை தானே அடிக்கலாம் என்று உனக்கு தெரியுமா? அது நான் அறியவில்லை, மேலும் அறிய விரும்பவில்லை. ஓ, இது மிகவும் மோசமாக இருக்கிறது. ஓ, நிறுத்தியது போல தெரிகிறது. அமாண்டா, அந்த பொம்மைகளை இனி தொடாதே. போதும். நான் நினைத்தேன் இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. சரி நண்பர்களே, நேரம் வந்துவிட்டது. மரணமாடு, வேகமாக வேகமாக. ஆமாம், நன்றாக. இப்போது பொம்மைகளை இழந்துட்டேன். இப்போது அவற்றை நமக்கு கிடைத்து விட்டது. நான் விளையாடவே விரும்பினேன். இந்த முறை ஏதோ குளிர்ச்சியானது காத்திருக்கிறது. ஆமாம், எனக்கு சிப்ஸ் மிகவும் பிடிக்கும். மதிய உணவு சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. ஆனால் இந்த பையை எப்படி திறப்பது? எனக்கு சக்தி இல்ல. அதை புடைத்து விடலாம். ஓ, அமாண்டா கண்டிப்பாக தானே சிப்ஸ சாப்பிடுவாள். என்னிடம் அங்கே அருவருப்பானது ஏதுமில்லாமல் இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஓ இல்லை, நான் ஏன் இவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கிறேன்? எனக்கு ப்ரோக்கோலி பிடிக்காது. மைக், ஏன் சிப்ஸை நீ சாப்பிட முயற்சிக்க விரும்புகிறாயா? அப்போ கண்களை மூடி வாய் திற. ஐயோ, இது அருவருப்பாக இருக்கிறது. இது புல் மென்று சாப்பிடுவது போல. பிபி, இது நகைச்சுவையாக இல்லை. ஓ,
வரை எனக்கு இந்த ஊதா தொப்பி இருக்கிறது. ஓ, அவள் எங்கே? விசித்திரமாக இருக்கிறது. அதுல என்ன குளிர்ச்சி இருக்கிறது? ஒரு சாதாரண தொப்பி. இப்போது இந்த கண்ணுக்கு தெரியாத தொப்பியை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். மைக், உனக்கு ப்ரோக்கோலி ஒரு தட்டு சாப்பிட நேரமாகி விட்டது. இல்ல, நான் அதை செய்ய மாட்டேன். இனி செய்யணும் மைக், இனி செய்யணும். ஓ, எனக்கு போதும். இது எவ்வளவு அருவருப்பானது என்று உங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்களே உங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியிருக்கோம். நீங்க வெர்சியஸ் இவ்ளோ கொடூரமா இருக்கிறீங்க. நான் கற்பனை செய்ததிலேயே இது மிக மோசமான சித்திரவதை. என்னுள் ஏதோ துர்நாற்றம் வீசுகிறது என்று நான் ஏற்கனவே உணர்கிறேன். இல்ல, அது இழந்து விட்டது. மைக், அருவருப்பு. இங்கே வாயு முகமூடி இல்லாமல் இருக்க முடியாது. ஏன் அவர்கள் அதை எனக்காக விடவில்லை? இந்த பயங்கரத்தை நானும் மணக்க விரும்பவில்லை. எல்லாம் முடிந்து விட்டது போல தோன்றுகிறது. அறையின் காற்று மீண்டும் சுத்தமாக உள்ளது. அமாண்டா, உன் சிப்ஸை சாப்பிட நேரம் வந்து விட்டது. ஏற்கிறேன், நான் பசிக்கவும் ஆரம்பித்து விட்டேன். ருசியானது. கைகள் விலக. பேராசை. நல்ல முறையில் செய்ய விருப்பமில்லை எனில் கெட்ட முறையில் செய்ய வேண்டியிருக்கும். நான் தெரியாமல் இருந்தேன். சிப்ஸ் பறக்க முடியும் அல்லது இது பிபிஎன் வேலை. நாங்கள் உன்னை கண்டுபிடித்து விட்டோம். கண்டுபிடிச்சு விட்டேன், ஆனால் எனக்கு சிப்ஸ் இருக்கின்றன. இந்த தொப்பி போதுமானது. ஏய், நிறுத்து. என்னோட தொப்பி எங்கே? சரி, இப்போது நான் என்னோட தொப்பியையோ அல்லது என்னோட நாயையோ கண்டுபிடிக்க முடியாது. நாற்காலியுடன் செய்யும் கிண்டல் பழமையாகாது. நீ என்ன கிண்டல் அடிக்கிறாயா? முருகாசுவை சந்தோஷங்க. அதே நேரத்தில் பிரகாசமான, நகைச்சுவையான மற்றும் சுவாரஸ்யமான சவால்களை தவற விடாமல் இருங்க. எப்போதும் மைல்ஸ்.